வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது திரு சர்வ பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். கருத்து கணிப்புகளை கலைஞர் என்றைக்குமே ஒரு பொருட்டாக மதித்ததில்லை. அவர் கருத்து கணிப்புகளை பார்க்க மாட்டோம், தேர்தல் முடிவுகள் தான் எனக்கு ஆதரவாக வந்தாலும் எதிராக வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டோம்னு சொல்லி கலைஞர் சொல்லியிருப்பார். தொடர்ந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் சொல்லி வருது. அதுவும் பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் திமுக 180 இடத்துக்கு மேலே வெற்றி பெறும்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் நம்பலாமா கூடாதா? இன்றைக்கி இந்த ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு கூட நம்ம 180 இடங்களில் ஜெயிப்போம், கிட்டத்தட்ட 45% ஓட் பேங்க் திமுக அட்டைன் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். நம்ம கடந்த நேர்காணலில் கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு 50% நம்ம அட்டைன் பண்ணிடுவோம்னு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம், இண்டிவிஜுவல் திமுக மட்டும் நான் சொல்கிறது. ஆனால் இவங்க 45% நம்ம பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கருத்து கணிப்புகள் ஒரு சில இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள்னு சொல்லி இந்த போலி கருத்து கணிப்பு மாட்டிக்கிட்டேன். அதுமாரி பல கருத்து கணிப்புகள் நமக்கு எதிரான ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் ஒரு 2-3 கருத்து கணிப்புகள் வந்தது. இது உண்மைக்கு கொஞ்சம் ஒட்டிய நல்ல இதை முழுமையாக இல்லைங்கிறீங்க. ஆமாம், நம்ம ஆப்டாக 50%க்கு மேலே வாங்குவோம்னே. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, திமுக என்றைக்குமே இந்த கலைஞர் சொன்ன மாதிரி கருத்து கணிப்புக்கு ஆதரவாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் அதை நம்பி நம்ம ஒர்க் பண்ணுறது கிடையாது. நம்ம முழுக்க முழுக்க கிரவுண்ட் ரியாலிட்டி மக்கள் பக்கம் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம இப்போ திமுகவில் கடைசியாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இல்லம் தேடி ஸ்டாலின் குரல் அதில் ஆரம்பித்து நம்ம பல விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இப்போ கடைசியாக என்னென்னா, ஒவ்வொரு பூத்துக்கும் அந்த BLA 2க்கும் BLA C-க்கும் நம்ம ஒரு நோட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க தலைமையிலேருந்து. அவங்க வேலை என்னென்னா 100 ஓட்டுக்கு ஒரு ஆள்னு திமுகவில் ஆல்ரெடி இருக்காங்க. அதாவது BLA 2, BLA C, BDA, BW ஸ்கொயரு, BYW இன்னுங்கிற பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நோட் ப்ரொவைட் பண்ணி இந்த 100 ஓட்டுனா 100 ஓட்டை இந்த ஓட்டர்ஸ் புதுசாக வந்திருக்குல்ல அதை அவங்க எழுதிடணும். எழுதிட்டு இவங்க இந்த குடும்பத்தில் அதாவது ஓட்டர்ஸில் மாறி மாறி இருக்கும் இல்லையா, அதை கரெக்டாக குடும்பம் மாதிரியாக எழுதி அவங்களோட வரிசை என்ன ஓட்டர் ஐடி என்ன எண்ணி அவங்க வீட்டில் போயிட்டு ஆக்சுவலாக அவங்க இருக்கிறவங்களுக்கு வார்டு செயலாளருக்கும் சரி BLA 2 பாகமூரும் சரி அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பழக்கமானதாக இருப்பாங்க. இது நம்ம ஓட்டுன்னு தெரியும். இல்லை நீங்கள் அந்த வீட்டிலையே ஒரு ஓட்டு அதிமுகவுக்கு இருக்கும், இல்லை ஒரு ஓட்டு வேறு ஏதாவது கட்சியை சார்ந்திருக்கும். அதை தெளிவாக எழுத சொல்லிட்டாங்க. எழுதி தே ஹேஸ் அ டேட்டா. அந்த டேட்டாவை மாவட்ட கழகங்கள்கிட்ட அவங்க ஒப்படைச்சிடணும். மாவட்ட கழக செயலாளர்கள் மாவட்ட கழகங்கள் அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி தலைமைக்கு அப்போ கொடுத்துருவாங்க. ஸோ திமுக தலைமை ஆஸ் அ டேட்டா விச் ஷோஸ் த எலெக்ஷன் ரிசல்ட். நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் ஆமாம், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இந்த பூத்தில் நம்ம இத்தனை ஓட்டு தான் வாங்க போகிறோம் அப்படிங்கிற டேட்டா திமுகட்ட இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வர இன்னையிலேருந்து ஒரு 30 நாள் இருக்குது. ஸோ எலெக்ஷன் நெருங்க ஒரு 20 நாள் 15 நாள்னு வரும்போது அந்த ஒரு பூத்தில் ஒரு 750 ஓட்டு இருக்குது. அதில் நமக்கு ஒரு 380 ஓட்டு நமக்கு இருக்குன்னா, அந்த 380 ஓட்டு குறையாமல் பார்க்கறது மட்டும் திமுககாரன் வேலை கிடையாது. அந்த 380 ஓட்டை 400 ஓட்டுக்கு மேலே 450 ஓட்டுக்கு மேலே 500 ஓட்டுக்கு மேலே நம்ம அந்த நேரத்தில் எவ்வளோ புஷ் பண்ணி வாங்க முடியுங்கிறத தே ஹேவ் இண்டிவிஜுவல் ஃபாலோஅப்ஸ். ஸோ அதை செய்கிறது தான் திமுக. ஸோ அதனால தான் அவங்க கருத்து கணிப்பில் என்றைக்குமே பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. அந்த வேலையை நோக்கி அவங்க கல வேலையில் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் திமுக இப்போயே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரி திமுக செயல்படுது ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸில். அவர்களுக்கு வேறு ஜனநாயகத்தின் மீதான அதீத நம்பிக்கையுள்ள கட்சி தான் திமுக. ஸோ அவங்க இந்த மாதிரியான செயல்பாடுகள் பண்ணும்போது இப்போ இதே மாதிரி ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் திமுகவில் ஒரு நெருக்கமான கட்சி தான். ஆனால் அவர்கள் பாதி அளவு தான் பூத் எண்டே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திமுக மட்டும் எப்படி இந்த சந்தை பண்ண முடியுது? ஏன்னா 10 ஆண்டு காலம் இடையில ஆட்சியில் இல்லை. அது அப்பயும் சந்தித்த தேர்தலும் இதே மாதிரி தான் அனைத்து பூத்துகள்லையும் திமுகவுடைய ஏஜென்ட்டுகள் இருந்தாங்க, BLA எல்லாமே இருந்தாங்க. ஸோ இது எப்படி திமுகவால் சாத்தியப்படுத்த முடியுது? கடந்த மக்கள் செல்வாக்கு அல்லது அந்த தொண்டர் பலம் எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுது? ஏன்னா அதிமுக கூட இந்த இதில் 10,000 பூத்தில் இந்த தடவை சரியாக ஆள் போடலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் நம்ம அப்போ இந்த கட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட இப்போது இந்த கடந்த 5 ஆண்டுகள், அதாவது நீங்கள் 2011-21 காலத்தில் இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட 21-26 காலத்தில் திமுகவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹஸ் க்ரோன் மெனி லெவல்ஸ். நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு டீப்பராக உள்ளே போயிட்டு அவங்க கட்டமைப்பை விரிவாக்கப்படுத்திட்டாங்க. அதாவது கட்சியோட க்ரோத்துங்கிறது பார்த்திங்கன்னா என்ஆர்எம்எஸ்ஸாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிளை வரைக்கும் தான் இருக்கும். கிளை வார்டு வரைக்கும் இருந்ததை
பூத் லெவலில் போயிட்டாங்க அவங்க. ஏன்னா ஒரு பூத்து தான் நமக்கு வந்து வின்னிங் நம்பர்ஸை டிசைட் பண்ணக்கூடியது. அதனால் அந்த பூத் லெவலில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பூத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. எங்கள் நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 72 பூத்து முதல்ல இருந்துச்சு, இப்போ 86 ஆகியிருக்கு. அப்படின்னா அந்த பூத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த பூத்தில் ஒவ்வொரு பூத்தையும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற, அதனால தான் நடுவில் கூட என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்லிட்டு பூத் லெவல்ஸில் தேர்தல் வியூகங்கள் போட வேண்டிய ஒரு இதை பில்டப் பண்ணாங்க. ஏன்னா பூத்தில் எனக்கு என்ன பிரச்சனை, இந்த பூத்தில் இத்தனை தெரு இருக்குது, இந்த தெருவில் என்ன பிரச்சனை, மேஜர் பிரச்சனை, அதை முதல்ல சார்ட் அவுட் பண்ணு, அதை முதல்ல முடி என்னென்ன பிரச்சனை இருக்கோ முடின்னு சொல்லிட்டு இந்த 5 வருடங்களில் வந்து இந்த போட்ட நிர்வாகிகள்ங்கிறது ஜாஸ்தி. அதனால தான் வி ஹாவ் அ கிரேட்டர் செட்டப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப். அதனால் நம்ம வந்து எலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் போன டைம் வந்து நம்ம இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டு கேட்டோம். இந்த முறை நம்ம செஞ்சிட்டோம், இன்னமும் செய்வோம்னு சொல்லி ஓட்டு கேட்க போகிறோம். அதனால் திமுக வந்து ஒரு பெரிய தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உருவாயிட்டு. எப்பயுமே திமுக தேர்தலை சந்திக்கும் பொழுது, குறிப்பாக சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் அதனுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் தான் வந்து கதாநாயகியாக இருக்கும். இந்த முறை இது இன்னும் இப்போ வரைக்கும் திமுக வந்து தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இன்னும் வரல. எப்படியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா யாரும் நினைத்து பார்க்க முடியாத பல விஷயங்கள் வந்து சொல்லாத விஷயங்கள் கூட முதலமைச்சர் செஞ்சார். அப்படி இருக்கும்போது இப்போ வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் எந்த மாதிரியாக இருக்கும்? நீங்கள் சொன்னது தான், அந்த கதாநாயகிங்க இருக்கிறத இந்த பிளேஸ் பண்ணுறதே இந்த திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் தான். அதனால தான் கொஞ்சம் ஹீரோ என்ட்ரி எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தானே இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாம் சீன்லாம் காமிச்சிட்டா, சிச்சுவேஷனு அட்மாஸ்பியர்லாம் காமிச்சிட்டு அந்த ஹீரோ வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு பில்டப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அந்த ஹீரோ என்ட்ரி இருக்கும். அதுமாரி தான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிக்சர் மட்டும் காமிச்சிருக்காங்க. 2000 ரூபாய் இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறத மட்டும் தலைவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கே வந்து ஒரு பெரிய வேவ் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ மக்களே எதிர்பார்க்கறது இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கையை தான். ஏன்னா தேர்தல் அறிக்கை வந்துடுச்சுன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுவாங்கங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கை, திமுகவோட தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு மேஜர் ரோல் இந்த எலெக்ஷனில் ப்ளே பண்ணும். அதே மாதிரி அதிமுகவும் வந்து எப்பயுமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு பிறகு தான் வரும். இந்த முறை வந்து அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டு இருந்தாலும் இன்னும் தேர்தல் அறிக்கையாக இன்னும் கொண்டு வரலையே. இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு பாதியாக கொடுத்துக்கிட்டு தெளிவே இல்லாத அப்பப்போ ஒரு 5 அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நம்ம தலைவர் கொடுத்தாருன்னா ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 2000 ரூபாய் கொடுக்குறோங்கிறத மட்டும் உறுதியளிச்சிருக்காரு மக்கள்கிட்ட. அது கண்டிப்பாக செஞ்சாலும் தேர்தல் அறிக்கையில் இருக்கும். அவங்க பாருங்கள், சம்மந்தமே திடீர்னு 10,000 அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் 2500ன்னு பேசுகிறது, ஒரு தெளிவில்லாத ஒரு பேச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அவங்களோட தேர்தலில் தோல்வி பயத்தை தான் அவங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் ஆஃப்டர் உங்கள் கூட்டணியை கூட நீங்கள் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு போய் பேசுகிறீங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது நடக்காத விஷயம் இதெல்லாம். ஈவன் போன தேர்தலில் கூட நமக்கு அந்த சீன் கூட ஞாபகம் இருக்குண்ணே. அந்த லீலா பேலஸில் வந்து அமித்ஷா வந்து அவள் வந்து ஓபிஎஸ் வச்சுட்டு இந்த தினகரன் அவர்கள் உள்ளே கொண்டு வரதுக்கு அவர் தான் இங்கே வந்து பேசுகிறார். ஆனால் இந்த எலெக்ஷனில் பாருங்கள் உங்கள் நிலைமை எவ்வளோ கேவலமாக போயிருக்கு. இங்கேருந்து நீங்கள் போய் டெல்லிக்கு போய் நீங்கள் பேசுகிறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய இண்டிவிஜுவல் கட்சியே வந்து நீங்கள் வந்து ஒரு கலைபுரமாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லைண்ணே. திமுக ஏதாவது கொடுத்ததுன்னா அதுக்கு போட்டியாக நான் இதை செய்வேன். ஏன்னா இப்போ ஏன்னா இப்போ நம்ம உண்மையிலே எக்ஸாமில் இப்போ படித்து பாஸ் பண்ண போகிற மாணவன் தெரிஞ்சுன்னா அவன் வந்து கொஞ்சம் பயத்தோட இது பண்ணி இன்னென்ன தான் வருதுன்னுமா. நீ ஃபெயில் ஆக போகிறேன்னு தெரிஞ்சுட்டு நான் வாங்கிடுவேன்டா, நான் 100 வாங்கிடுவேன்டா, நான் 200 வாங்கிடுவேன்டா. ஆனால் உண்மையிலே ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. இத்தனை ஒரு கொஸ்டின் பேப்பரையும் பார்த்து இதுக்கு இந்த ஆன்சர் கீயை பார்த்து இவ்வளோ மார்க் வருமா, ஆஹா 198 தான் வரும் போல இருக்குது, 200க்கு ஒரு 196 தான் வரும் போல இருக்குன்னு வச்சுப்பான். ஒன்றுமே ஃபெயில் ஆக போகிறேன்னு தெரியும். அது வரைக்கும் பில்டப் போட வேண்டியதான். நான் 200க்கு 210 ஹேண்ட் ரைட்டிங் சேர்த்து 10 மார்க் சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான். மக்கள் வந்து இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்புகளுமே வந்து ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு 30-35 விழுக்காடு வந்து அதிமுகன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அந்த அளவுக்கான நிலைமை இருக்கிறதா? இல்லைண்ணா. ஏன்னா ஒரு ஜெயலலிதா காலத்தில் இருந்த செல்வாக்கோ அல்லது எடப்பாடி 2019 இருந்த செல்வாக்கோ கூட இந்த அளவுக்கு இல்லைங்கிற சூழல் வந்து செய்திகள் வருது. ஆனால் இந்த நம்பர் வந்து அப்படியே இருக்கே. தேர் ஆர் ஜஸ்ட் அ பர்செப்ஷன். நீங்கள் 15 வருஷமாக நீங்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஆட்சியில் இருந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு இதை கூட அவங்களால செய்ய வைக்க முடியலன்னா, ஒரு பர்செப்ஷன் கூட கிரியேட் பண்ண முடியலன்னா ஒரு என்னத்துக்கு தான் 15 வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்காங்க. ஸோ தேர் ஆல் ஜஸ்ட் அ பர்செப்ஷன்ஸ். உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன தெரியுமாண்ணே? திமுக கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும்னு பார்க்குறாங்க. முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி எப்படியாவது உடைக்கணும்னு பார்க்குறாங்க. அதுவும் முடியாத பட்சத்தில் இதேமாரி பர்செப்ஷன்ஸை க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. மக்கள்கிட்ட போய்ட்டு 30% ஓட்டு இருக்கு 30% ஓட்டு இருக்குன்னா எப்படி இருக்கும்?
ஏன்னா திமுகவோட ஓட் பேங்க்குங்கிறது என்ஆர்எம்எஸ்ஸாக க்ரோ ஆயிருக்குங்கிறது நிதர்சனமான கள நிலவர உண்மை. அது தெரியுது. வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 25% ஓட்டு வாங்குற 20லேருந்து 25% ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் அதிமுகவுக்கு. 30% ஓட் பேங்க்லாம் கிடையவே கிடையாதுண்ணே. ஏன்னா இப்போ பல நிர்வாகிகளே வந்து அதிருப்தியில் இருக்காங்க. செலவு பண்ணுறதுக்கே அவங்களாம் யோசிக்கிறாங்கண்ணே. அவங்க இப்போ போஸ்டிங் போடுறதுக்கே முன்னாடிலாம் அதிமுகவில் வந்து இந்த போஸ்டிங் வாங்குறதுக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி, ஒரு வார்டு செயலாளர் போஸ்டிங்க்கு, வார்டு பிரதிநிதி போஸ்டிங்க்கெல்லாம் வரும். இப்போல்லாம் பாருங்களேன், திமுகவில் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், அதிமுகவில் கொடுத்தாலும் வேணாங்கிறாங்க. அதேமாரி நிலைமையெல்லாம் களத்தில் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தா அவங்க தொண்டர்களே அதிருப்தியில் இருக்கும்போது அவங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணே. 20% 25% வாங்குறது பெரிய விஷயம். அது வந்து சின்னத்துக்காக அவங்க ஒரு லெகசிக்காக வாங்கலாமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இந்த சூழலில் வந்து முதல்வருடைய ஒரு அறிவிப்பு என்னென்னா, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறாங்க. இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கும், அல்லது என்டிஏ அவர்கள் சொல்படியே, நான் எடப்பாடி கூட வந்து சொல்லலை, அவருமே என்டிஏ கூட்டணி தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. திமுக கூட்டணி வெர்சஸ் மதச்சார்பற்ற திமுக கூட்டணியும் எதிராக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுதான் வந்து போட்டின்னு சொல்லும்போது முதல்வர் வந்து தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ தான் இந்த தேர்தல்னு சொல்லியிருக்காரு. இந்த டேர்ம் எப்படி எதுக்காக டேர்ம் பண்ணார் அப்படி? ஏன்னா இப்போ ஏன் அப்படி ஒரு சொல்கிறாருன்னா, மோடி வந்தப்போ இங்கே ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, அந்த டபுள் இன்ஜின்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணார் இல்லையா, டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு. ஆமாம். அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னால் என்ன? மாநிலத்தில் எந்த ஆட்சி இருக்கோ யூனியனில் இருக்கிறது, அதாவது யூனியனில் என்ன ஆட்சி இருக்கோ அதுதான் மாநிலத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாம் கிடைக்கும். இது வந்து எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இதுக்கு பிரைம் மினிஸ்டர் கண்டெம் பண்ணலாம், கேஸே போடலாம் அவர் மேலே. ஜனநாயக நாட்டில் அங்கே இருக்கிற ஆட்சி தான் இங்கே இருக்கணும்னு அவர் சொல்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு தப்பான விஷயம். அது ஒரு பார்ட் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டோம்னா, அடுத்தது வந்து இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அவர் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எங்கெங்கெல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குது, ராஜஸ்தானில், யூபியில், பீகாரில், அந்தமாரி டபுள் இன்ஜின் சர்க்காரில் இருக்கிறவங்க, குஜராத்தில் இதுமாரி டபுள் இன்ஜின் சர்க்காரில் இருக்கிறவங்கெல்லாம் வேலை தேடி எங்கே வராங்க? சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு என்ன வேலைக்கு வராங்க? என்ன டாக்டர்ஸாகவும் இன்ஜினியர்ஸாகவும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாகவும் வராங்க. குளத்து வேலைக்கும் உடல் உழைப்பை செய்யக்கூடிய இதுக்கு தான் வராங்க. இன்னொரு விஷயம், இதையும் அந்தாண்ட வச்சுட்டு அவங்க பேசுகிற மொழிகள் என்ன? ஹிந்தி மட்டும்தான், மற்ற மொழிலாம் அவங்களுக்கு இருக்காங்கன்னே தெரியாது. அந்த ஹிந்தி பேசக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கிறவங்க ஏன் இன்னொரு ஹிந்தி பேசக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிற மாநிலத்துக்கு வேலைக்கு போகல? அவங்க சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க. ஆக்சுவலாக இங்கே டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அவங்க பேசுகிறது ஒரு ஃபெயிலியர் மாடல். ஆனாலும் அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு த்ரெட் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல். ஏன்னா கடந்த 10 வருடங்கள் தான் நமக்கு பெரியாருடைய தேவைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம பெரியாரை அதிகமாக பேசுகிறோம். ஏன்னா பாஜக ஆட்சியில் இருக்குது, கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு த்ரெட்டு வருது. கான்ஸ்டியூஷன் ஒரு த்ரெட்டு அவங்களால இருக்கும்போது கொஞ்சமாக கான்ஸ்டியூஷன் கரைஞ்சிருங்கும் போது நீ என்ன மொழி பேசணும்னு அவன் முடிவு பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம ஃபெடரல் கவர்மெண்ட்டை நோக்கி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிறது தான் அண்ணா வழியில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதற்குரிய கவர்மெண்ட் தான் நம்ம UPI 1 இருக்கட்டும், UPI 2 இருக்கட்டும், அது நம்ம கடந்து வந்துகிட்டு இருந்தோம். ஒரு பாதையில் திடீர்னு ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு ஃபாசிச ஆட்சி, ஒரு மதத்தை முன்வைத்து நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடக்கும்போது நமக்கு அதுக்கான தேவைகள் வந்து இங்கே பெரியாரோட தேவைகள், அம்பேத்கரோட தேவைகள், நம்மளோட திராவிடத்தோட தேவைகள் இங்கே அதிகமாக வருது. ஸோ இது நம்ம டிவியேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது நமக்கு இங்கே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எலமெண்ட் தேவைப்படுது. அதுதான் நமக்கு திமுக. ஸோ இந்த சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதுவே ப்ராப்பராக ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு எதுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார்? நீ அதனால் என்ன வந்து இங்கே பண்ண நினைக்கிற? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு மொழி பேசணுங்கிற, ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றணுங்கிற, நான் ஒரு சாமி கும்பிடணுங்கிற, எங்களுக்கு அது தேவையில்லையா? நாங்கள் ஒரு இன்ஜினா 28 இன்ஜின் நாங்கள் தனித்தனியாக வச்சு நாங்கள் அதை ஃபெடரலிசம் கூட்டாட்சியை நாங்கள் முன்மொழிஞ்சிக்கிறோம். எங்களுக்கு உங்கள் இது தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் எப்போதுமே இந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப பெருசுன்னு. அதனால தான் தலைவர் வந்து அதிமுக வந்து அதுக்கு ஒரு அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான ஒரு போர். நீ படித்து மேலே வரணும், படிக்கக்கூடாதுன்னு உன்னை அழுத்துறதுக்கான ஒரு போர், உன்னை கண்டிஷன் பண்ணுறதுக்கும், இல்லை நீ உடச்சிக்கிட்டு மேலே வா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இடையிலான ஒரு போர். அதனால் இதை நம்ம அப்படி தானே பார்க்கணும். திமுக அப்படின்னாலே ஒரு மக்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக ஒரு புதிய ஒரு முற்போக்கு விஷயங்களை பேசக்கூடிய ஒரு கட்சி.
அப்படியான கட்சியாக இருக்கும்போது சாதனைகளால் வேறொரு வடிவத்துக்கு கொண்டுட்டார். நம்மளுடைய முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகளில் கொண்டுட்டார். துணை முதலமைச்சர் இன்றைக்கு பேசும்பொழுது சொல்லியிருந்தார், இந்த மாதிரி திமுகவினுடைய திட்டங்களால் பயன்பெறாத வீடுகளே கிடையாது தமிழ்நாட்டில். அதனால் இதுவே போதும் திமுக வெற்றி பெறுவதற்கான. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது வகையில் ஒரு பயனாளி ஒருத்தர் இருப்பாங்க. 2,35,00,000 ரேஷன் கார்டு இருக்குன்னா அத்தனை குடும்பமும் ஏதாவது ஒரு வகையில் பயன்பெற்றிருப்பாங்க. திமுக திட்டங்களால் பயன்பெறாத குடும்பங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இது நடைமுறையில் சாத்தியப்பட்டு திமுக இந்த விஷயங்களால் வெற்றி பெறுவதற்கான துணை முதல்வருடைய கூற்று உண்மையாகுமா? உண்மைண்ணா, முற்றிலும் உண்மை. ஏன்னா இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, இது வரைக்கும் 898 கோடி பயணங்கள் மகளிர் விடியல் பயணங்களால் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 900 கோடி பயணங்கள் மேற்பட்டுன்னா ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தவங்களாவது அதில் பயன்பெற்றிருப்பாங்கல்ல. அட்லீஸ்ட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண அரசு ரீதியான திட்டங்களில் எண்ணற்ற திட்டங்கள் சொன்னதை தாண்டி சொல்லாது. ஸ்கூல் எஜுகேஷன் லெவல்லையாக இருக்கட்டும், இல்லை தொழில் ரீதியாக இருக்கட்டும், விவசாய ரீதியாக இருக்கட்டும், எந்த ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் அந்த பயனாளிகள் ஏதோ ஒரு விதத்தில் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அதோட பயன்களை ஒவ்வொரு வீடும் தமிழ்நாட்டில் அனுபவித்திருக்கிறார்கள், பயன்பெற்றிருக்கிறார்கள். ஸோ அதற்காக அவங்க ஓட்டு போடணுமானா தலைவர் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஓட்டு போட்டவங்களுக்கு சரி போடாதவங்களுக்கு சரி அதுக்கான ஆட்சி தான் திமுக. ரீசெண்டாக தலைவர் அவரோட ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒருத்தர் பேசி போட்டிருந்தார் இல்லையாண்ணே, அது கூட இப்போ வைரல் ஆணுச்சு. என் வாழ்நாளில் நான் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. இந்த 2026 நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட போகிறேன். அதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஒரு 4.5 வருஷம் ஆண்டுட்டு இருந்தாரு. அவர் செஞ்ச சாதனைகள் அந்த 4.5 வருஷத்துல எதுவும் இல்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில சொல்றதுக்கு எவ்வளவுங்க. உயர்கல்விக்கு படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் படிக்கிற பசங்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி நிதி அப்படின்ட்டு ஒரு பெரிய ஸ்கீம். இப்போ யூபிஎஸ் எக்ஸாம்ல எவ்வளவு பசங்க பெருசா சாதிச்சிருக்காங்க. 10 வருஷம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் பேர் வச்சது பாருங்களேன். நான் முதல்வன், அதாவது அந்த பயனாளிகள் அந்த பசங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்களே முதல்வன். தமிழ் புதல்வன், கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீமுக்கு அந்த 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு பேர் பாருங்களேன், தமிழ் புதல்வன். மகளிர் உரிமை தொகை, அதாவது உனக்கு நான் கொடுக்குற தானமோ தர்மமோ இல்லை, உன்னுடைய உரிமை அது, அந்த மகளிர் உரிமை தொகை. அதுக்கப்புறமேட்டி மகளிர் விடியல் பயணம். உங்களுடைய வாழ்க்கை விடிஞ்சிருச்சு, நீங்க காசு கொடுத்து பயணம் பண்ண வேணாம், அது விடியல் பயணம். அதுல எல்லாத்துலயும் சுயமரியாதை இருக்கு. அம்பேத்கர் அயலக கல்வி நிதி அப்படின்ட்டு ஒரு இது. அதையும் பாருங்க, அம்பேத்கர் குறிப்பிடுறாங்கன்னா அம்பேத்கர் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எவ்வளவு போராடி போய் படிச்சாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பேர் வச்சிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போய் நீ படி ஈஸியா. அவர் ரொம்ப போராடிட்டாரு போய் படிக்கிறதுக்கு, நீ ஈஸியா போய் படி அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமாட்டி இப்படி அடிக்கிட்டே போலாம். எவ்வளவு ஸ்கீம் சத்தியமா இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம்ல ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா முடியாது. தமிழ்நாட்டில் பெரிய போராட்டமே இருக்கும். அன்னைக்கு வர முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதல்வர். இது அண்ணா சொன்ன வார்த்தை. நான் கொண்டு வந்த திட்டங்களை யாராவது தகர்க்கணும்னு நினைக்கும் போது தமிழ்நாட்டில் பெரிய போராட்டமே நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி தகர்த்துட்டீங்கன்னா, தகர்க்கிற வரை அண்ணாதுரை தான் சிஎம் பண்ணாரு. அதே தான் நான் சொல்றேன். எம்.கே. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் அவ்வளவு திட்டங்கள், இதுல ஒன்ன தகர்க்கணும் அப்படின்னு நினைச்சு கையெழுத்து போடும்போது பயம் வரும் பாருங்க. பயம் வரும் வந்துதான் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணாலும் தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும், பெரிய புரட்சி வெடிக்கும். ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லிட்டு ஆளுமை இல்லாத சில, நம்ம எடப்பாடி கூட இடையில சொன்னாரு 2000 எப்படி கொடுப்பீங்க என்பது வரியை உயர்த்துவோம் அப்படிலாம் சொன்னாரு. வரியை உயர்த்தி நான் அந்த 2000 ரூபா கொடுப்பேன்னாரு. அப்படிலாம் இல்லை. பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு, தற்சார்பு பொருளாதாரம். இப்போ மத்திய அரசு அவங்க தர வேண்டிய நிதிகளை பெரிய அளவில் கொடுக்காம தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தடுக்கிறாங்க. இருந்தாலும் ஸ்டாலின் ஒரு தற்சார்பு பொருளாதார நிபுணரால மட்டும்தான் அந்த வரி சுமையை, அந்த தராம தடுக்கக்கூடிய வரி சுமையை மீறி பொருளாதாரத்தில் இன்னைக்கு இந்தியாவில் 2வது இடத்துல வந்திருக்கு. எல்லா விஷயத்துலையும் மகளிர் பாதுகாப்புல முதலிடம், கல்வியில முதலிடம் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் முன்னேறி வந்திருக்கு.
இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது தமிழ்நாடு வந்து கடை கோடியில் இருந்தது வளர்ச்சியில். இதுக்கு எல்லாத்தையும் முதலிடத்துல வந்திருக்கு. த மேஜிக். 5 வருஷம் நடந்தது பெரிய மேஜிக். இதுவரை திமுகவுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போற திமுகவுக்கு. அதாவது போன டைம் அவர் இது வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போடல, ஆனால் இந்த முறை நான் திமுகவுக்கு தான் போடுவேன். ஏன்னா ஆட்சி அவ்வாறு நாம் கொடுத்துருக்கிறோம். அதனால தான் அந்த ஒரு தைரியம். அவர் அந்த திட்டங்களை அவர் விளக்குனது வந்து அவ்வளோ அற்புதமாக விளக்கினார். அதாவது அரசு திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது அரசு பிரதிநிதிகள் சொல்லாத வகையில் சாதாரண ஓட்டுனர். அதில் ஹைலைட் என்னன்னா, ஒரு திமுக காரனை விட இவ்வளோ அதிகம். இது வரைக்கும் நான் திமுகவுக்கு ஓட்டே போட்டதில்லை, இனிமேல் நான் திமுகவுக்கு தான் போடுவேன் அப்படின்னு இருக்கிறது இல்லைண்ணே. அவருக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 50 வயசு. அவர் திரும்ப இன்னொரு வீடியோ போட்டிருந்தார். அவர் வந்து எம்ஜிஆருடைய ஓட்டுநருடைய மகனா போயஸ்காரில் தான் வளர்ந்தேன்னு சொல்லி அவர் திரும்ப ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கண்ணே. நான் என்ன சொல்கிறேன், இந்த அதிமுகங்கிற ஒரு கட்சியே ஆரம்பிக்கிறதுக்கு ஒரே நோக்கமே திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அதை தாண்டி வேற அஜெண்டாவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அதிமுகவில் ஒரு ரொம்ப தீவிரமாக இருந்தவர், எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டவர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தன்னோட தலைவராக இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர்களை ஏற்றுட்டு இங்கே வந்திருக்காங்க. ஒரு ஃபேக்ட் சிஎம்மாக இருந்தவர், ஒரு கடைகோடி தொண்டை, எம்ஜிஆரோட டிரைவரோட மகன்னு சொல்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரோட ஒரு இன்ஸ்பயர்ட் ஆகி இனிமேல் நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் போட்டதில்லை, நான் இனிமேல் திமுக ஓட்டு போடுவேன்னா, இந்த திட்டங்கள், இந்த முதலமைச்சரோட குணங்கள், இந்த முதலமைச்சரோட ஒரு ஃபேக்டர், முதலமைச்சர் இட்ஸ் அ ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டை வந்து நெருங்கியிருக்க அஃபெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் வேலை சொல்கிறேன். நம்ம அதோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அதை வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம திமுக காரங்க வந்து ரொம்ப தைரியமாக நீங்கள் போய் ஓட்டு கேளுங்க. நீங்கள் மாநாட்டில் கூட தலைவர் சொன்னது என்ன, நீங்கள் தைரியமாக போங்க, தைரியமாக நாங்கள் இதெல்லாம் சொன்னோம் செஞ்சோன்னு சொல்லி ஓட்டு கேளுங்க, திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்கிறத செய்வோன்னு சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். முதலமைச்சருடைய பிம்பம் அது வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்படுகிறது. அவருடைய முகமே போதும் வாக்கு அப்படி. இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் வந்து 2021 ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது இப்படி ஒரு பிம்பம் வந்து மிகப்பெரிய அளவில், அது வந்து உண்மையான பிம்பமாக அவருடைய மாடல் இப்படி ஒரு முதலமைச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னு கனவுல காணுவாங்க, அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செய்வார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஏன்னா நீங்கள் கலைஞரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இலக்கியம், திரைப்படம், கட்டுரை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, பன்முகத்தன்மையாளர்னு. அவர் அரசியல் வந்து அதில் ஒரு குணம், ஒரு திறமை அவர்கிட்ட இருந்தது, பண்புன்னு சொல்லிக்கலாம். நம்ம முதலமைச்சர் அவர் எடுத்துக்கிட்டோன்னா பியூர் அண்ட் பியூர் அரசியல் மட்டுமே அவருக்கு வந்து வாழ்வாக கொண்டு ஏற்றுக்கொண்டு அதனுடைய 50 வருஷ காலம் அனுபவம், பண்டில்ஸ் அண்ட் பண்டில்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அது நீங்கள் வெற்றின்னு சொல்லலாம். அதுக்கு தாண்டி ஒரு மோசமான தோல்வி, ஒரு மோசமான விஷயத்தையும் அனுபவித்து எந்த தப்புனாலும் நம்ம ஆட்சிக்கு வரல, என்னென்ன தப்புலாம் நம்ம செஞ்சோம், இனிமேல் எந்தெந்த தப்புலாம் நம்ம செய்யக்கூடாது, சரி ஆட்சிக்கு வந்து மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வராததுக்கு காரணம் என்ன, இன்னொன்று அவருக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸு தமிழ்நாடுல இந்தியாவிலே யாருக்கும் கிடையாதுண்ணே. மூத்த லீடர், மூத்த அரசியல்வாதி, வயதில் அவரை காட்டிலும் கூட இருந்தாலும் அனுபவத்தில் இவரை மாதிரியான ஒரு அரசியல்வாதி கிடையாது. அதனால் இவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு ஆர்கனைஸ்டு அரசாங்கம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுமாரி இல்லாமல் ஒரு பவர் பேக்டு அரசாங்கம் இருக்குங்கிறது எதிர்பார்த்தோம். அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் போன டைம் ஆட்சிக்கு வரும்போதே ஒரு விஷயத்தை சொன்னார், 10 ஆண்டுகளுக்கான திட்டத்தை தான் நான் வந்து இருக்கிறேன் 2021 அந்த திருச்சி மாநாட்டில் இருக்கும்போது சொன்னார். அதை கண்டிப்பாக செஞ்சுக்க. ஒரு 10 ஆண்டு கழித்து நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா 2021 சொன்னால் 10 ஆண்டு இலக்கில் தான் வந்து 2 டிஜிட் எக்கனாமியை வந்து நான் அட்டைன் பண்ணி காட்டுவேன்னு சொன்னார். ஆனால் 5 வருஷத்துலேயே அதை வந்து அட்டைன் பண்ணி காட்டிட்டாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், ஜிடிபியாக இருக்கட்டும், பர் கேபிட்டா இன்கமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே தமிழ்நாடு இன்னைக்கு மற்ற மாநிலங்கள், இந்தியாவோட மாநிலங்களை காட்டிலும் உலக மாநிலங்களோட போட்டி போடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். சூப்பர் ஸ்டேட்டாக கொண்டு வந்துட்டார். ஸோ இன்னொரு 5 வருஷம், அதுக்கு 5 வருஷமாக அவங்க தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இதோட வளர்ச்சி என்ஆர்எம்எஸ்ஸாக நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வணக்கம். மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.